கபடி 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 கபடி. ஏய் இருடா, என்னடா பக்கத்து ஊர்ல கபடி போட்டு நடத்துறாங்களாம். யாரா சொன்னது? இப்பதான் ஆட்டோல நோட்டீஸ் கொடுத்துட்டு போறாங்க. ஓகே டேய், இந்த வாட்டி எப்படியும் கப் அடிச்சிடணும்டா. வாங்கடா. தமிழ் டைகர்ஸ் கபடி குழுண்ணே. ஆமாண்ணே. இப்பதான் முதல்ல கலந்துக்கிறீங்களா? ஆமாண்ணே, நோட்டீஸ் பார்த்தோன்னே நேரா கிளம்பி இங்க வந்துட்டோண்ணே. தம்பி என்ட்ரி ஃபீஸ் 10,000 கட்டி ரசீது வாங்கிக்கப்பா. 10,000 ரூபாயா? ஆமா தம்பி. பணத்தை இன்னைக்கே கட்டணுமாண்ணே? கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். தம்பி அவசரம் ஒண்ணு இல்ல, வெள்ளிக்கிழமை வரை டைம் இருக்கு. பணத்தை கட்டிட்டு ரசீது வாங்கிக்கிங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. கண்டிப்பா என்ட்ரி ஃபீஸோட வரோண்ணே. தம்பிகளுக்கு எந்த ஊரு? கொக்குளண்ணே. கொக்குளத்துல யார் மகன்? வள்ளி மகன். அப்பா பேரு சங்கரன். சங்கர பிள்ளையா நீ? ஆமாண்ணே. சங்கரனை முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா? தெரியும் பாபா. கபடிகளை கொடியண்டி பறந்தவனாச்சே. சங்கரத்தை விளையாடுதுன்னா அத்தனை பேர் ரெண்டு களத்துல தானே இருக்கு. அப்படி ஒரு பிளேயர் சங்கர பிள்ளைக்கு என்ட்ரி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? தம்பி வெள்ளிக்கிழமை பணத்தை கட்டிடுவீங்கல்ல? கண்டிப்பாண்ணே. தம்பியோட டீம் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. என்ன டேய் 10 ரூபாய்க்கு சிங்கி அடிக்கணும், 10 ஆளுக்கு எங்கடா போறது? ஊருக்குள்ள வாடி உனக்கு இருக்கு. டேய் மாப்ள வண்டி நிப்பாட்டு. ஏய் என்னடா? டேய் நம்ம ஊர் மானம் போயிட கூடாதுங்கறதுக்காக நான் வாயை மூட்டு வந்தேன். எந்த நம்பிக்கையில நீ பாட்டு 10,000 கட்டறேன்னு சொல்லிட்டு வந்த? டேய் என்னடா இப்படி பொறுப்பே இல்லாம பேசுறீங்க? உங்களை எல்லாம் நம்பி தானே நான் வாக்கு கொடுத்தேன். டேய் நட்புனா என்ன தெரியுமாடா உனக்கு? என்னடா என்னன்னு தெரியுமா உனக்கு? என்கிட்ட காசுன்னு கேளு மாப்ள. என்னடா இவன்? காசு எங்கடா போயிட்டான்? இருக்கான். ஐயோ எப்ப வந்தாலும் தொடப்ப கட்டியோட இருக்கு. சமாளிப்போம். என்ன பண்றான் மண்டையன்? இதையோ கொத்திட்டு இருக்கான். டாடி டேய் அப்பா, என்னடா? எனக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் வேணும். 10,000 பணமா? டேய் உனக்கெல்லாம் சோறு போறதே தெண்டம், இதுல காசு வேறயா? உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புத்தி வராதாடா? எப்படிங்க வரும்? இவன் சேர்ந்து சுத்துறது அந்த வள்ளிமாவனோடல. உன்னை செல்லமா தலை மேல தூக்கி வச்சு வளர்த்தேன் பாத்தியா? அதுக்கு வேண்டாம் எனக்கு. இந்த தலையில தூக்கி வச்சு வளர்த்த? யோ 10 தடவை வழக்கு விந்திருப்பியா நானு? டேய் எவ்வளவு அடிச்சாலும் உனக்கு உரைக்காதாடா? மீசா உன்னதா? டேய் டேய் ரெண்டு பேரும் சும்மா இருங்க. எனக்கு கபடி விளையாட காசு தருவீங்களா மாட்டீங்களா? தர முடியாதுடா. ஹலோ, நீங்க ஒண்ணும் சும்மா தர வேண்டாம் மிஸ்டர் முருகேசன். எனக்கு சேர வேண்டிய சொத்துல பாதி எடுத்து கொடுங்க. என்னது? ஒருவேளை 10 ரூபாய் சம்பாதிச்சு கொடுக்கறது வக்கு இல்ல, இதுல சொத்துல பங்கு வைக்கிறியா? என்ன சுந்தரி உன் புருஷன் அடிக்கிறான்? இந்தாரா நீ ஏன் பங்கு ஒண்ணு கொடுக்க வேணாம்? அம்மா ஏய் ரெண்டு பேரும் என்ன அடிச்சிங்களா? நான் யாருன்னு காட்டுறேன். அம்மா ஐயோ எப்பாடே அநியாயத்துக்கு போயிட்டா இருக்கு. தேரம் இருக்காண்டா எப்பா ஓனரு. அம்மாடா அண்ணே வேணாம்ப்பா, சொன்ன கேளு போப்பா. அண்ணே நான் என்ன உங்ககிட்ட கடனா கேக்குறேன்? பொருளை எடுத்துட்டு காசு கொண்டு. ஏ பொருளே வேணாங்கிற, அப்புறம் பணம் கொடுங்கிற, போப்பா. அண்ணே 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 அம்மா சத்தியமா சொல்றேனே, இந்த பொருளை நான் திருடிட்டே வரலண்ணே. அப்பா சத்தியமா சொல்றேன், திருடிட்டு கூட வா, பணம் தரேன். ஆனா இதுக்கு தரமா? அண்ணே 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 ப்ளீஸ்ண்ணே, என்னண்ணே அநியாயமா இருக்கு? திருட்டு பொருளுக்கெல்லாம் காசு தரேன்னு சொல்றீங்க. சொந்த பொருள்ண்ணே, அதுக்கே காசு தர மாட்டேன் சொல்லுண்ணே. அண்ணே காசு கொடுண்ணே. நீ சொந்த பொருள் கொண்டாந்து கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போயிருவ. உன் குடியாரப்ப பின்னாலே வந்து பொருளை தூக்கிட்டு போயிருவான். இந்த வந்துட்டான் பாரு, வழுக்க மாட்டேன். ஐயோ வந்துட்டானே. இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? வேலைக்கு சேர்ந்திருக்கேன் கேக்குறான் பாரு. திருட்டு போயில வீட்டுல இருக்க மோட்டர் இங்க எதுக்குடா தூக்கிட்டு வந்த? யோ சொந்த வீட்டு பொருளை தூக்குனா ஏன் திட்டு போயின்னு சொல்றீங்க? வீட்டுக்கு வந்தா வெட்டியே போடுவேன். எங்கடா போற? மதுரை கபடி போட்டிக்கு 10,000 ரூபா ஃபீஸ் கட்டணும். எங்களால் பணம் கட்ட முடியல, அதான் போய் சொல்லிட்டு வந்துடலான்னு கிளம்புறேன். ஒரு நிமிஷம் வா. இந்த இதை வச்சு பணத்தை கட்டு.
வள்ளியம்மா இது அப்பா ஞாபகமா வச்சிருக்க. அதனால தான்டா அடகு வைக்க சொல்றேன், இல்லனா வித்துருன்னு சொல்லியிருப்பேன். வேண்டாம் வள்ளியம்மா. ஏன்டா, அப்பா படத்துல இருந்தது, கொஞ்ச நாள் அடகு கடையில இருக்க போது, அவ்வளவுதானே. நீ கபடியில ஜெயிச்சு திருப்பி தர மாட்டியா என்ன? அதுக்கு இல்ல வள்ளியம்மா. புடி வாங்கிக்கடா, போ சொல்றல, போடா. என்ன மாப்பிள, அந்த ஆள் 1000 ரூபாய் தான் தர சொல்றான். மீதி பணத்தை எப்படி ரெடி பண்ணுவா? அப்படின்னா இந்த வாட்டி நம்மளால மேட்ச்ல கலந்துக்கவே முடியாதடா. நம்மளால 4 மணி நேரத்துல பணத்தை புரட்டவே முடியாது. அதுவே 4 நாள் டைம் இருந்தா? லூசாடா நீ, இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் தெரியும்ல. டேய் நீ கொஞ்சம் அடங்குடா. டேய் மாப்ள, அன்னைக்கு போனப்போ அந்த போட்டி நடத்துறவங்க நமக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா பேசுனாங்கல்ல, நம்ம நேரா போய் அவங்கள பாப்போம். ஆமாண்டா. அவங்க கிட்ட விஷயத்தை எடுத்து சொல்லி ஒரு 4 நாள் டைம் கேட்போம். சரிப்பா, அவங்க ஒரு வேளை முடியாதுன்னு சொல்லிட்டானா அப்ப என்ன பண்ணுவா? டேய் ஃபர்ஸ்ட் முயற்சி பண்ணுவோம். போங்க போங்க. வணக்கங்க. வணக்கங்க வாங்க தம்பி. ஐயா வணக்கம் ஐயா. தம்பிக்கு அந்த ரசீது எடுத்து கொடுங்க. ஐயா. ஒரு நிமிஷம். சொல்லுங்க தம்பி. பணம் கட்ட இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா. தம்பி இப்பதான் ஒருத்தர் வந்து உங்க டீமுக்கு பணம் கட்டு போனாரு. பணம் கட்டியாச்சா? என்னது கட்டியாச்சா? ஐயா அந்த பணம் கட்டினது கொஞ்சம் யாருன்னு சொல்ல முடியுமா? உங்க ஊருக்காரதாப்பா, மைனர்னு சொன்னாரு. பஞ்சமுடாய்கள்ல பளபளன்னு சட்டை போட்டுருந்தாரப்பா. அவங்க கிடக்குறாங்க விடுறா. மைனரே மைனரே, என்னங்கப்பா? எங்களுடைய தமிழ் டைகர்ஸ் டீம் சார்பா உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கோம். என்ன கேட்டா நீங்க மைனர் இல்ல மேஜர். மேஜரா? நான் 30 வருஷத்துக்கு முன்னக்கவே மேஜர் ஆயிட்டேனப்பா. மைனரே, கபடி போட்டில கலந்துக்கிறதுக்கு 10,000 ரூபாய் பணம் கட்டினீங்களா? அதுக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கோம். அதுவா, பணம் கட்டினது நான் தான். ஆனா அது ஏன் பணம் கிடையாது, அந்த ரம்யா பொண்ணு கொடுத்து கட்ட சொன்னுச்சு. நான் ஒன்லி டெலிவரி பாய் தான். பாய். டேய் அங்க வந்து 2 பேரும் மூடிட்டு இருக்கணும். மானத்தை வாங்கிடாதீங்க. வாடா வாடா வாடா. ஓகே. ரம்யா பக்கத்துல இருக்க டம்யா. ஆஹா நல்லா தான் இருக்கு. ஹாய் முத்து, என்ன இங்க? உங்களை பார்க்கலான்னு தாங்க வந்தோம். ஆமாங்க. என்ன பார்க்கவா? ஆமா, என்ன? கபடி போட்டியில நாங்கெல்லாம் கலந்துக்கிறதுக்கு நீங்க தான் பணம் கட்டினீங்கன்னு மகுடி சொன்னாங்க. மைனர் சொன்னாருங்க. ஓகே. எங்க மேல நம்பிக்கை வச்சு பணம் கட்டினதுக்கு ரொம்ப நன்றிங்க. உங்க மேல இருக்க நம்பிக்கையில பணம் கட்டலங்க, ஏன் மேல இருக்க நம்பிக்கையில தான் கட்டினேன். புரியலையே. நாளைக்கு மதுரை மெஜுரா காலேஜுக்கு வாங்க, எல்லாம் புரியும். நான் வரட்டுமா? பாய். டேய் போனஸ் தான் இல்ல, ஏற விட்டு ஆட. வாரம்யா, என்ன இவ்வளவு தூரம்? சார், நான் ஒரு கபடி டீம் பத்தி சொல்லியிருந்தேன்ல. தமிழ் டைகர்ஸ்? ஆமா சார், இவங்க தான் அது. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இவர் தான் சேர்லாதன் சார், இந்தியன் கபடி டீமோட முன்னாள் பிளேயர். ஹலோ சார். நீங்க விளையாடுறது விளையாட்டு, ஆனா போட்டின்னு வரும்போது டெக்னிக்ஸ் ரொம்ப முக்கியம். நாளையில இருந்து 7 மணிக்கு எல்லாரும் ஷார்ப்பா இங்க இருக்கணும். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். பாய்ஸ் ரெடி, உள்ள வாங்க. போலாம்.